திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இசையமைப்பாளர் பரணி தமிழ் திரையுலகில் பிரபலமான இசையமைப்பாளர். இவரது இசை பயணம் 1999 ஆண்டு எஸ். சந்திரசேகர் இயக்கிய பெரியண்ணா திரைப்படத்தின் மூலம் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் இவர் இசையமைத்த பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. குறிப்பாக அவ கண்ண பார்த்தா மற்றும் அசைந்தாடும் காட்சிக்கு போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. இந்நிலையில் பிரபல இசையமைப்பாளர் பரணி பாடகி எஸ். ஜானகி அம்மாவுடன் ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார். ஒருமுறை ஜானகி அம்மா அவரிடம் ஒரு மெட்டை பற்றி கேட்க வந்ததாகவும், அப்போது அரை மணி நேரத்திற்குள் அசைந்தாடும் காட்சிக்கும் என்ற பாடலை அவர் உருவாக்கி கொடுத்ததாகவும் பரணி கூறுகிறார். இந்த பாடலை 2 முறை கேட்டுவிட்டு ஜானகி அம்மா உடனடியாக பாடல் பதிவு அறைக்கு சென்று பாடத் தொடங்கினார். அவர் முழு பாடலையும் பாடிக்கொண்டிருந்த போது இசையமைப்பாளர் பரணி அமைதியாக இருந்துள்ளார். இதை கண்ட ஜானகி அம்மா, ஏன் ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க தரணி, நான் பாடுவது பிடிக்கலையா என்று மென்மையாக கேட்டிருக்கிறார். அதற்கு பரணி, அம்மா, நான் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் நான் போட்ட மெட்டை அப்படியே பாடிட்டீங்க, அது மிக சிறப்பாக இருக்கிறது என்று கூறினாராம். இந்த சம்பவம் நடந்த பிறகு அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா என்ற அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்று ரசிகர்களால் என்றும் கொண்டாடப்படுகிறது. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா என்ற பாடல் இசையமைப்பாளர் பரணி இசையமைத்த பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. இசையமைப்பாளர் பரணி தனது இசையில் பல திறமையான பாடகர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளார். குறிப்பாக பின்னணி பாடகி எஸ். ஜானகி அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய சில பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.